வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான தகவல் வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. அதுவும் குறிப்பாக சீனாவுடனான முதல் போக்கு ஒரு போட்டி வந்து இந்த கரை நல்லது அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு நல்ல விஷயமாக தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கெல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கலைன்னா இந்தளவுக்கு இந்தியா வேகமாக சீனாவுக்கு எதிரான முடிவுகள் குறிப்பாக பொருளாதார ரீதியாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது உள்நாட்டு தயாரிப்புகள்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயமும் இது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்க போகுது. ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலே ஒரு விஷயத்தில் பாகிஸ்தானை பாராட்டணுங்க. என்னடா இது திடீர்னு இவன் பாராட்டணும்னு சொல்கிறானே நினைக்காதீங்க. இந்த பங்களாதேஷில் சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு மாணவர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் பலியானாங்க, அப்படியே ஒரு 10 பேர் பலியானாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ வரைக்குமே பலூச்சிஸ்தானில், அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற இந்த பலூச்சிஸ்தானில் போராட்டம் அப்படின்றது மக்கள் போராட்டம் இப்போ பழகி போன கதையாயிடுச்சு. தொடர்ந்து கடந்த 18 மாதங்களில் நம்ம பல முறை பார்த்துட்டோம். தொடர்ந்து அங்கே போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களோட வாழ்வாதாரம் சீனானால் போது, பாகிஸ்தானுக்கு அரசாங்கத்துக்கு எதிரான கோஷங்கள்லேருந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள், அதாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து ஊடுருவ தீவிரவாதிகள் அவங்களே வளர்த்த பாம்பு தான். ஸோ அவங்களோட சவால்களும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த சவால்களையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலே அது வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் அதனால நம்ம போராட்டத்தை வந்து சாதாரணமாக எடுத்துக்கூடாதுங்க. பலூச்சிஸ்தானில் தொடர்ந்து இன்னும் போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் பாகிஸ்தான் ஏதோ ஒரு டாக்டிஸ் வந்து கேவலமான ஒரு டாக்டிஸை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பங்களாதேஷுக்கும் இதையும் நேரடியாக ஒப்பிட முடியாது. பங்களாதேஷில் இராணுவமே பயந்துட்டாங்க. வேறு வழி இல்லைங்க, தயவுசெய்து நீங்கள் கிளம்பிடுங்க, அவ்வளோதான் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு பயந்துட்டாங்க. ஸோ இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த போராட்டங்களில் கலைக்கிறதுக்கான பல முயற்சிகள் நடந்திருக்காங்க. ஆனால் 18 பேர், இந்த போராட்ட குழுவில் இருந்த 18 பேர் காணோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. திடீர்னு அதுலேருந்து ஒரு 5 பேரோட பிணங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஜூலை மாதம் நடந்த சம்பவங்கள்லேருந்து இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பல பேருங்க, நூற்றுக்கணக்கும் மேலாக பல பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க. மிஸ்ஸிங் கேசஸ் வந்து இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் எதுவுமே இதை பற்றி வாயை திறக்காமல் அமைதியாக இருக்காங்க. அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு மனித உரிமை மீறல், அதுவும் மிகப்பெரிய ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து நடத்திட்டாங்க இந்தியா, அப்படி இப்படின்னு யூஎனில் கொண்டு வந்தாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன கணக்கில் வரும்னே தெரியல. தொடர்ந்து கனடாவாக இருக்கட்டும், யூகேயாக இருக்கட்டும், பலூச் போராட்டக்காரர்கள் அங்கேயும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது பெரிய லெவலில் வெளியில் வரல. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பாகிஸ்தான் அவ்வளோ பெருசாக பாதுகாத்துறாங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ முக்கியமான ஒரு பொருள் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அந்த பொருள் கிடைக்கும், அந்த பொருள்னால நிறைய பலன்கள் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்க ஒருத்தன் வந்து அந்த வீட்டு ஓனரே காப்பாற்ற முடியல அப்படின்னாலும் அந்த பொருளை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து எல்லா வேலையிலும் பார்த்துப்பான். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த இன்னொருத்தன்றது நமக்கு தெரியும், சீனா தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனால் பாகிஸ்தான் எவ்வளோ நாளைக்கு தப்பிக்க போகிறாங்க அப்படின்றதான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. சபகர் போர்ட்டு ஒரு பக்கம், குவாடர் போர்ட்டுக்கு ஒரு இணையான ஒரு போர்ட்டாக வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா. இந்த ரஷ்யா வந்து இணக்கமாக செயல்பட்டுருக்காங்க. அதே சமயத்தில் டெக்னாலஜி ரீதியாக அமெரிக்கா கிட்டையும் ஒன்றிணைந்து செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாமே பாகிஸ்தான் ஏதோ ஒரு நெருக்கடியில் வந்து கொண்டு வரப்போகுது. ஆனால் ஒரு வகையில் இதை சமாளிச்சிட்டாங்க இந்தியா. சீனா வேறு வழி இல்லை, பாகிஸ்தானை கை விட்டுடலாம் அப்படின்ற எண்ணங்கள் மட்டும் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஓவர் த நைட்டில் கொலாப்ஸ் ஆகிடும் பாகிஸ்தான் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை, நேபாளில் இப்போ பொலிட்டிக்கல் க்ரைசிஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒலி சர்மா வந்து கூட்டணி ஆட்சி அறிவிச்சு கடந்த ஒரு சில மாதங்களாக அவர் தான் வந்து நேபாளோட பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ பங்களாதேஷில் இப்படி ஒரு பிரச்சனைகள், ஸோ இப்போ நேபாளில் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக இந்தியாவுக்கு செட்பேக்ஸ் தொடர்ந்து இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ சமீபத்தில்
நேபாளுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த பயணங்கள் கரெக்டாக இப்போ இந்த பங்களாதேஷ் இஷ்யூவை ஒட்டி நடக்குது. ஸோ நமக்கு இந்த சிக்கன் நெக் சொல்லப்படுற இந்த காரிடாரை வந்து எப்படியாவது அங்கே சோக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடத்திடக்கூடாது. ஸோ இதுக்கான பிளான் வந்து இந்தியா நிறைய வச்சிட்ருப்பாங்க. ஒருவேளை பார்டர் ரீதியான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கா இல்லை இந்தியாவோட நெருக்கமாக செயல்படணுன்ற விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த கேபி ஒலி சர்மாவையும் சந்தித்து பேசியிருக்கார். நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி நேபாளோட பிஎம்ஐ சந்தித்து பேசியிருக்காரு. இரு நாடுகளிடையே பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் கோஆப்ரேஷன்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக வரவேற்கிறோம்னு இரு தரப்பில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த இன்வைட் வந்து திருப்புன்னு அவராக போல் அதாவது பாகிஸ்தானோட நேபாளோட ஃபாரின் செக்ரட்டரியோட அழைப்பின் பேரில் தான் அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த நேபாள் இந்தியாவோட உறவுகளில் புதுசாக எதுவும் டைஅப்ஸ் ஒன்றும் பெருசாக தேவையில்லைங்க. விரிசல் ஏற்படாமல் இருந்தாலே உண்மையாலே இந்த பார்டர் ரீதியாக சைனாவை சமாளிக்கிறதோ இல்லை இந்த அகதிகள் பங்களாதேஷ் வந்து உள்ளே ஊடுருவுற விஷயங்களில் வந்து சமாளிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு ஒத்துழைப்பு எப்பொழுதும் போல் நேபாள் கிட்டேருந்து எந்த ஒரு டைரக்ஷன் மாறாமல் இருந்தாலே வந்து கண்டிப்பாக இது இந்தியாவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் அமையும். ஆனால் ஒலி சர்மா பக்காவான கம்யூனிஸ்ட்டு. ஸோ நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் வந்த பிறகு தான் வந்து சீனாவோட ஆதிக்கம் நேபாளில் அதிகமாக பரவுச்சு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வருவோம் முக்கியமான தகவலுக்கு. ஏன் முக்கியமான தகவல், எதனால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொருளாதார ரீதியாக பலவிதமான மாற்றங்கள் இந்த சீனாவோட முதல் போக்கு ஆரம்பித்த பிறகு தான் இந்தியாவுக்கு பலன் அளிச்சிருக்கு. ஸோ ஐஃபோன் வந்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உள்நாட்டு உற்பத்திகள் மேக் இன் இந்தியான்னு 2014 சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்த பிறகு தான் அதோட தாக்கம் வந்து அதிகமாச்சு. ஸோ ஏதோ முயற்சிகள் பண்ணுறாங்கப்பா, சரி இந்த சீனாவை நம்பி வந்து நம்ம வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்தியாவில் மூவ் பண்ணலாம்னு சிறிதளவு தொடங்கியிருக்காங்க. ஸோ கடந்த 2 ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாற்றம் எப்படி இந்தியாவுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ இந்த வரிசையில் நிக்கி ஏஷியா இருக்காங்க பார்த்தீங்களா, ஜப்பானீஸ் ஊடகம். ஸோ இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட பொருளாதாரத்தில் மிக முக்கியமான இருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் தான். அந்த எலக்ட்ரானிக்ஸில் கார் செக்டார்ஸும் வந்து உண்டு. கார் மேனுஃபேக்சரிங்ஸ் வந்து அவங்க மிகப்பெரிய லெவலில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பயங்கரமான 2020க்கு முன்னாடி 5 ஆண்டுகள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து 2015 பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியலை வந்து பார்த்தாங்க. ஆனால் இந்த கார் சேலு 5.2% வந்து ஜூலை மாதத்தில் மட்டுமே டிப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜூலை மாதம் மட்டும் சொல்லலை, நான் அந்த வீழ்ச்சியோட ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கடந்த 6 மாதங்களாக ஜனவரியில் மட்டும்தான் லைட்டாக தூக்குச்சு. அப்படியே ஃபெப்பு டிப்பு, மார்ச் அப்படியே ஏப்ரல் அப்படியே தொடர்ந்து ஜூலை வரைக்கும் இந்த 5% 10-8 நடுவில் போயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து சீனா இந்த கார் மார்க்கெட், இந்த ஆட்டோமொபைல் சேல்ஸை வந்து பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட்டை இந்த நிக்கி ஏஷியா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டீக்ளைனிங் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் டொமஸ்டிக் டிமாண்ட் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட்டும் அவங்க கார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறையா. ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டும் மிகப்பெரிய ஒரு அடி. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் டிமாண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து மிகப்பெரிய லெவலில் அடி வாங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு மக்களே வாங்கிறதுக்கு தயாராக இல்லை, அப்புறம் எப்படிப்பா வந்து பொருளாதாரம் அதிகரிக்கும் அப்படின்ற கேள்விகள் தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்தியா வந்து லாக்டவுனில் கூட பயங்கரமான கார் பயன்பாட்டாளர்கள் அதிகமானாங்க. கார் புதுசாக வாங்குறது பயங்கரமான ஒரு சர்ஜை வந்து பார்த்துச்சு. ஸோ இந்த ஒரு ட்ரெண்டு இப்போ அந்த க்ரோத் பொட்டென்ஷியல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ட்ரெண்டு இப்போ சீனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மந்த நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க டொமஸ்டிக்
காரோட சேல் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஆட்டோமொபைல்ஸோட அதாவது செக்டாரோட யூனிட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.79 மில்லியன் யூனிட்ஸ் வந்து போன வருஷம் பண்ணியிருக்காங்க. 10% ஃபால் பார்த்துருக்காங்க. 10% இந்த வருஷம் வந்து வீழ்ச்சி வந்து சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அவங்களோட சைனீஸ் அசோசியேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் மேனுஃபேக்சர்னு சொல்லியிருக்காங்கன்னா 2.26 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து கடந்த மாதம் நாங்கள் வந்து சேல் பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணி. ஆனால் இது வந்து ஒரு டிசாஸ்டராக வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மிப்பா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கம்மியான நம்பர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சியூமரோட கான்ஃபிடென்ஸை வந்து சீனா வந்து இழந்துட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் வாங்குகிற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து முழுமையாக இழந்துட்டாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, கடந்த ஒரு சில மாதங்களாகவே நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடர்களும் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இம்பேக்ட் வந்து அதிகமாக காமிச்சிருக்கலாம் சீனாவோட சந்தையில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நல்லா பாருங்கள், நம்ம ஏதோ காரு இந்த ஆட்டோமொபைல் செக்டார்னு மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதை சார்ந்து இருக்க பல விஷயங்கள் அடி வாங்கியிருக்கனால தான் இதுவும் அடி வாங்கியிருக்கு. பொதுவாக இந்த கார் வந்து கனெக்டிவிட்டி வந்து எப்படி இருக்கும்னா, இந்த கிட்டத்தட்ட ரோடு டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா காரும் வாங்குவாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் செக்டாரில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த கார் செக்டார்ஸும் வந்து அதிகரிக்கும். ஸோ கனெக்டிவிட்டி அதிகரிக்கிறதுனால இந்த பயன்பாட்டாளர்களும் அதிகரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கனால அந்த எசன்ஸ் இருக்குது பாருங்கள், ரியல் எஸ்டேட் செக்டாரோட எசன்ஸ் அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சுல, அது படுத்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ அது எந்திரிக்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை ரியல் எஸ்டேட் செக்டாரு. ஸோ யாரும் இப்போதைக்கு நம்பி டெவலப்மெண்ட் பண்ணி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளவே இல்லை. ஸோ இந்த ஒரு வீழ்ச்சினால் இப்போ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் அடிபாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில் டெஸ்லாக்கு பதிலாக போட்டியாக நாங்களும் எலக்ட்ரிக் காரை வந்து கொண்டு வந்துட்டோம், சைனீஸ் ஓன் மேக்கிங்கில் டெஸ்லா மாதிரியான வெர்ஷன் இருக்குன்னு பெருமையாக சொல்லிக்கலாம் சீனா. ஆனால் டெஸ்லாவோட மார்க்கெட்டும் சீனாவில் குறையல. ஸோ அதனால் சைனீஸ் ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும் இல்லை கார் சேலாக இருக்கட்டும் படுத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்தளவு சீனா ஒரு பொருளாதார மந்த நிலை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் எக்கனாமி பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஸ்பீடில் க்ரோத்தை பார்த்த சீனா அவங்களோட இந்த மந்த நிலை வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தாக்கம் வந்து இன்னும் பல வருடங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை இந்தியா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இந்தியா எப்படி அதை பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படின்றது தாங்க நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் இல்லை ஒரு மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் எடுத்துப்போம். இதோட ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்து பாருங்கள், இந்தியாவுக்கு வேறு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாக்கியிருக்கு. குறிப்பாக ஃபாரின் மார்க்கெட்ஸ் வந்து அதிகமாக உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு பயங்கரமான சாதகமான சூழ்நிலைகள் அமைச்சிட்ருக்கு. ரஷ்யாவும் அவங்க வந்து இந்தியா கிட்டேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற விஷயங்களை வாங்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறாங்க. இப்படி தொடர்ந்து பலவிதமான ப்ளஸ் இருக்குது. ஸோ சீனாவோட சின்னதான ஒரு வீழ்ச்சி கூட இந்தியாவுக்கான பெரிய லாபம் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதோட நம்ம இந்த லைவை முடிச்சுப்போம். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி சொல்லலாம். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மெசேஜுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.